பாஜக பாமக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எதனையும் நிறைவேற்றவில்லை என்பதை நாட்டு மக்கள் அனைவரும் நன்கறிவார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு பிரச்சாரத்தில் மோடியின் உத்தரவாதம் என திரும்ப திரும்ப கூறுகிறார். மோடியின் உத்தரவாதம் அல்ல, மோடியினுடைய உபத்திரவாதம் தான் அதிகமாக இருக்கிறது. ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றவில்லை. இப்பொழுது திரும்ப திரும்ப புதிய வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றியிருந்தால் இவைகளெல்லாம் நிறைவேற்றியிருக்கிறேன், அடுத்த வாக்குறுதி என்று சொல்வதற்கு அவருக்கு தார்மீக ரீதியான உரிமை உண்டு. அத்தகைய தார்மீக உரிமை அனைத்தையும் இழந்துவிட்டு நான் மோடியின் வாக்குறுதி, மோடியின் உத்தரவாதம் என்று திரும்ப திரும்ப சொல்வது நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய செயலாகும். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த கூட்டணி இருக்கிற கட்சிகள் கொள்கை பூர்வமாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றன. தொகுதி பங்கீடுகளிலேயோ மற்ற தொகுதிகளில் பங்கிடுவதிலேயோ எந்த முரண்பாடுகளும் இல்லாமல் போனதற்கு காரணமே ஒரு கொள்கை கூட்டணி என்கிற அடிப்படையில் தான். பாஜக தலைமையில் ஒரு அணியை உருவாக்கி இருக்கிறார்கள், மகா சந்தர்ப்பவாத அணி. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோடு பேசுகிறார். அந்த கட்சியோடு கூட்டணி சேர வேண்டும் அவர் பேசுகிறார். அவரது மகன், அவர்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார், அன்புமணி ராமதாஸ். அவர் பாஜகவோடு பேசுகிறார். அப்பா அவரிடத்திலும் மகனோரிடத்திலுமாக பேசி பேசி இவர்களை காட்டி அவர்களை மிரட்டுவது, அவர்களை காட்டி இவர்களை மிரட்டுவது என்று மிரட்டி இன்றைக்கு பாஜக கூட்டணியில் ஐக்கியமாகி இருக்கிறார்கள். மகா சந்தர்ப்பவாத கூட்டணி அந்த கூட்டணி. தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணியை நிராகரிப்பார்கள். அதே போல அதிமுக எல்லா கதவுகளையும் திறந்து வைத்து ஜன்னலையும் திறந்து வைத்தது. யாராவது இங்கு வந்து சேருவார்களா என்று எவரும் சேரவில்லை. காரணம், கடந்த காலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்ட அணுகுமுறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய ஆட்சியை தொடர்ந்து ஆதரித்தது. மக்களுக்கு எதிரான சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய பொழுதெல்லாம்